உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நட்பு வட்டம் அமையும். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி முக்கியமோ அதே போல் நண்பர்கள் அமைவதும் ரொம்ப முக்கியம். அதே தான் சொல்லுவோம், பெண்களாக தான் தோழிகள் அமைவது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் அதே நண்பரால் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை மாட்டினவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னென்னாக்கா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம யாரை கூட அந்த சவகாசம் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்குது. அது ஏற்றமா இல்லை இறக்கமா அப்படி என்பது தான் நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நட்பு வட்டம் என்பது அமையும். அதன் மூலயமா அவங்களுக்கு என்னென்ன பலாபலங்கள் நன்மைகள் கிடைக்கும் என்பதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு யாருக்காவது தான் இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் அதை போடுங்க. ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு கீழே எங்களோட ஆஃபீஸ் நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு ஸோ எந்த மாதிரியான ஒரு நட்பு வட்டம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், நிறைய பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் நண்பர்களாக இருப்பாங்க. மேலும் என்னென்னாக்க நிறைய போலீஸ், இந்த அட்வொகேட்டு, இந்த மாதிரியான நட்பு வட்டங்களும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் இந்த ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி இருப்பாங்க, ஃபைனான்ஸ் செய்யக்கூடிய தொழில், இவங்களோட நட்பு வட்டம் வைக்கும் போது இவங்களோட பொருளாதாரம் ரொம்ப அடிவாங்கும். கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வட்டி கூட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க காசு போயிடும். ஏன்னா கொடுத்த காசை இவங்களால திருப்பி வாங்குவதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நிறைய கடகராசிக்காரர்கள் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காசை கொடுத்துட்டு அதனால பணத்தை ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால கடகராசிக்காரர்கள் நண்பர்களுடன் பணம் பரிமாற்றம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இந்த வட்டி தொழில் செய்கிறது இதெல்லாம் பெருசாக இந்த தொழில் இருக்கிறவங்களோட பழக்க வழக்கம் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் கூட கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய நண்பர்களுடன் சேர்ந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பாக போயிடுவாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய நண்பர்களுடன் சேர்ந்து நட்பு வட்டம் இருந்துச்சுன்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணீங்களாலும் சரி, நீங்கள் பயங்கர ஒரு உச்சத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அடுத்தது சிம்ம ராசியில் சந்திப்போம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசி அன்பர்களோட நட்பு வட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க என்னன்னாக்கா எல்லாரிடம் ரொம்ப அப்படியே அந்த என்ன சொல்ல ரொம்ப சோசியலாக பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த சுய கௌரவம் அதெல்லாம் தனியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சிம்ம ராசிக்காரங்க ஏரியாவில் இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களோட ரொம்ப தெரியும். இவங்க போன உடனே போட்டோன்னு பார்த்தா வணக்கம் சொல்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். அதே மாதிரி என்னென்னாக்கா நிறைய சேவை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இந்த ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும். இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது ஒருத்தர் ட்ரஸ்ட் அந்த சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இவங்க என்னென்னாக்கா இவங்க ஏன்னா சிம்ம ராசிக்குள்ள இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சிம்மனாவே ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா, அதனால இவங்களுக்கு என்னென்னாக்கா இவங்க அந்த கடையின் நிலையில் இருக்கவங்களோட பழக்க வழக்கம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் போனால் கூட ஓனர் தெரியாது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க பார்த்து அவங்களோட நிறைய பழக்க வழக்கங்கள். அதே மாதிரி இவங்க கிளைண்டோட அந்த டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களோட பார்த்தீங்கன்னா அதிகமாக பழக்கங்களை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிம்மராசிக்காரங்க. இவங்களுக்கு எப்பொழுதும் என்னென்னாக்கா அந்த கீழ் மட்டத்தில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடன் அதிகமான பழக்க வழக்கங்கள் என்பது அதிகமாக இருக்கும். ரொம்ப நிறைய ஹெல்ப்பிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே இவங்களுடைய அந்த உதவிகள் செய்வதாலே இவங்களுக்கு அதிகமாக ஒரு ரசிகர் மன்றம் இல்லை ரசிகர் கூட்டமே இவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நட்பு ஓட்டம் தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது கன்னி ராசியில் சந்திப்போம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏன்னா கன்னி ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அந்த தொழிலில் பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நட்பு வட்டம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் மேனேஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வங்கியில் இருக்கக்கூடியவங்க, பணம் பரிமாற்றம் செய்யக்கூடிய இந்த வட்டி தொழில் செய்கிறது, இல்லை வட்டிக்கு பணம் விடுவாங்க, இல்லை பேங்க்கு, இந்த பேங்க் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான நட்பு ஓட்டங்கள் தான் இவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். இவங்களோட சேர்ந்து கூட இவங்க நிறைய பேர் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இப்போ வட்டி தொழில் செய்வாங்க, இவங்களோட காசை அவங்கக்கிட்ட கொடுத்து அதையே ஒரு தொழிலாக செய்யக்கூடிய விஷயங்கள், அதன் மூலியமாக இவங்களுக்கு லாபம்லாம் ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நட்பு ஓட்டம் இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்களோட சேர்ந்து தொழில் செய்யும்போது உங்களுக்கு லாபம் பல மடங்காக அதிகரிக்கும். அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நட்பு ஓட்டங்கள் இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா அந்த
கோயில் தர்மகர்த்தாலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் அந்த உழவார பணிகள்லாம் செய்வாங்களே, ஆன்மீக திருப்பணிகள் செய்யக்கூடிய விஷயங்களில் இவங்க அதிகமாக ஈடுபடும். அந்த நண்பர்கள் வட்டமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக இவங்களுக்கு கையில் இவங்களோட நட்பு வட்டத்தில் இருக்கும். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறவங்க ஆள் இருப்பாங்க, இல்லை பேங்கிங் இண்டஸ்ட்ரி இருப்பாங்க, இல்லைன்னா நிறைய ப்ரொஃபஸர்ஸு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு அந்த அட்வைஸ் சொல்லிட்டே நிறைய குருமார்களுடைய நட்பு ஓட்டம் இவங்களுக்கு இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களை சுற்றி எப்படி இருந்தாலும் ஒரு 10 குருமார்கள் வந்து இவங்க கையில் இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் எதை கேட்டீங்கனாலும் சரி அதை சொல்லக்கூடிய ஒரு குருமார்கள் வட்டம் இவங்க கையில் இவங்களை சுற்றி இருக்கும். அடுத்தது நாம துலா ராசியை சந்திப்போம். நன்றி.